மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. பிரைமி பப்பட் வழங்கும் வா தமிழா வா இணைந்து வழங்குவோர் அனுஜ் டைல்ஸ், பவர்ட் பை ஜிடி ஹாலிடேஸ், கார்டியாக் நல்லெண்ணெய் மற்றும் பொன்வண்டு மேட்டிக் லிக்விட், ஸ்டைலிங் பார்ட்னர் டெய்லர் சூ, எஜுகேஷனல் பார்ட்னர் தனலட்சுமி சீனிவாசன் யூனிவர்சிட்டி. பருவகாலம், அதாவது ஒவ்வொரு நாட்டிலையும் ஒரு பருவகாலம் இருக்கும். குறிப்பாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பருவகாலங்கள் 6 பருவகாலங்கள் வந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம பருவகாலத்தில் மறக்க முடியாத ஒரு பருவகாலம் எதுனா சம்மர் ஹாலிடேஸ். ஒரு சிறிய ஆஸ்வாசம், ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன், ஒரு ரீபூட்டிங் டைம், அந்த மாதிரி தான் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இவங்ககிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கோடை விடுமுறையில் பெற்றோர்கள் குழந்தைகள். எனக்கு ஒரு மாதிரியான மெமரிஸ் இருக்கும், இங்கே இருக்கவங்களுக்கு நிறைய மெமரிஸ் இருக்கும், இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மெமரிஸோடு சேர்ந்து நிறைய பிரச்சனையும் இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் லீவ் விட்டாச்சு, எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு, அடுத்து பெரிய ஒரு லிஸ்ட்டு தயாராகிருக்கும் இல்லையா? உங்களுடைய ரெகுலர் ரொட்டீன் என்ன இந்த கோடை விடுமுறையில்? 8:30க்கு தான் ஸ்கூலு, ஆனால் 7:30க்கு வேன் பிடிக்கணும். அதுக்கு 5-6 o'clock எழுப்பும் போது அப்படியே கண்ணுலாம் சொக்கும், தூங்கணும்னு தோணும். கரெக்டா எந்திரி ஸ்கூல் வந்துடும், என்னால் விட முடியாதுன்னு சொல்லுவாங்க சார். இப்போ அதுக்கு ஆப்போசிட்டா இப்போ லீவ் விட்டதுனால எப்படியும் ஒரு 10-10:30 வரைக்கும் தூங்குறது தான் வந்து என்னோட ரொட்டீன். ஓகே, இப்போ ரொட்டீன்ல 10:30 வரைக்கும் தூங்குறது உங்க ரொட்டீன். 5 மணி டார்ச்சர் முடிஞ்சிருச்சு, 10 மணிக்கு மணி அடிச்சா எந்திரிப்போம். ஓகே, அது மார்னிங் ரொட்டீன்ல ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு மொபைல் பாக்குறது. ஓகே, போர் அடிச்சு ஃபோன் பார்த்து வீடை வந்து கேவலப்படுத்திடணும். எப்படியாச்சும் நம்மளால முடிஞ்ச ஒரு அம்மாக்கு ஒரு ஹெல்ப், எடுத்து கீழே போட்டுடணும், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு. உங்க அம்மா யாருமா? நீங்க தானா? ஆமாம்மா. என்ன பண்றீங்கம்மா? நான் சென்னை ஹை ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் சார். சென்னை ஹை ஸ்கூல் ஒர்க் பண்றீங்க, டீச்சரா இருக்கீங்க? எஸ் சார். டீச்சரோட குழந்தை அது. எஸ் சார். ரொம்ப சந்தோஷம். அவளுக்கும் வேனு எனக்கும் பஸ்ஸுங்கனால அவளை சீக்கிரம் 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவேன் சார். சனிக்கிழமை மட்டும் அவளுக்கு லீவுனா எந்திரிக்கவே மாட்டா. கோவம் வந்துச்சுன்னா அவ்வளோ ட்ரெஸ் எடுத்து கீழே போட்டு வச்சிருவா. சின்ன வயசுல அவளுக்கு பேரு என்ன தெரியுமா சார்? வெளமெடுத்த வீராயின்னு பேரு. என்ன பேரு? வெளமெடுத்த வீராயி. அதாவது கோவம் வரும் சார். அது ஏன் ட்ரெஸ் எடுத்து போடுறதுல உங்க கோவம்? இல்ல சார், அதுல மட்டும் தான் கோவத்தை காட்ட முடியும். அண்ணன் கிட்ட போனா அண்ணன் மண்டையில கொட்டி உட்கார வச்சிருவோருமா. அப்பா வீட்டுல இருக்க மாட்டாங்க, வேலைக்கு போயிடுவாங்க, அம்மாவும் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க. யார் மேல கோவத்தை கட்டுறது? துணி இருக்கும், துணியை போட்டு அடிப்பேன். சம்டைம்ஸ் தலகாணி இருக்கும், அதை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பேன். ஓ, யாரு கோவத்தை காட்ட மாட்டாங்களோ அவங்க கிட்ட கோவத்தை காட்டுறது. அடுத்து தம்பிகிட்ட குடுறா, அவனை பார்த்தால எனக்கு பொறாமையா இருக்கு. என்னடா உன் ஹேர் ஸ்டைல் பயங்கரமா இருக்கடா தம்பி. தேங்க்யூ. நான் இது சின்ன வயசுலேருந்தே வளர்த்து வச்சிருக்கேன். நான் சின்ன வயசுலேருந்தே வளர்த்துட்டு இருக்கியா? நேச்சுரலாக வளருது. நேச்சுரல், எல்லா முடியும் நேச்சுரல் தான்டா வளரும். உனக்கு மட்டும் எப்படிடா அவ்வளோ முடியா இருக்கேடா? ஓகே, உன்னோட ரொட்டீன் சொல்லு. அது என்னைக்குமே சம்மர் ஹாலிடேஸ்னா நான் காலையில் எழுந்திரிக்கிறது 10 மணி. வீட்டில் உட்காந்துருப்பேன், என் பிரதரோட சண்டை போட்டுட்டு இருப்பேன் ஃபோனுக்காக, டிவி பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆனால் தான் நான் ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போவேன். அதுக்கப்புறம் நைட்டு 12 மணி 1 மணிக்கு தூங்கிடுவேன். 12-1 மணிக்கு நைட்டு தூங்குவீங்க? ஆமாம். அது நடுராத்திரிடா. உங்களுடைய டெய்லி ரொட்டீன் இந்த சம்மரில் என்ன சார்? எப்போ பார்த்தாலும் லீவில் யோகா கிளாஸ் போ, மியூசிக் கிளாஸ் போ, கீபோர்ட் கிளாஸ் போ, டான்ஸ் கிளாஸ் போ, இது போ அது போ சொல்லிகிட்டே இருக்காங்க. எனக்கு புரியல சார், நானும் மனுஷன் தானே. அவனும் மனுஷன் தாங்க. காலையில் எழுந்திரிச்சு இந்த கிளாஸுக்கு போ, அந்த கிளாஸுக்கு போ, யோகா கிளாஸுக்கு போ, பாட்டு கிளாஸுக்கு போ. சரி, இந்த கேள்வி விடு. இந்த 4 கிளாஸில் எந்த கிளாஸ் உனக்கு பிடிச்சிருக்கு, எது உனக்கு பிடிக்கல? எந்த கிளாஸ் பிடிக்கும்? 4மே பிடிக்கல தெரியும், அதனால தான் உன்னை கேட்டேன். அவங்களுக்கு பிடிச்சுன்னா அங்கே போகணும் சார், என்ன எதுக்கு சார் போக சொல்கிறாங்க? ஐயையோ ஐயையோ, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் போக வேண்டியதானே சார்? ஆக்சுவலி சம்மர் ஹாலிடேஸ்ல ஒரு பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்காக தான் அனுப்புறேன். பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கா? ஆமாம் சார். உங்களுக்கு பிரெயின் இல்லைன்ட்டா? அவன் எவ்வளோ பிரில்லியண்டா பேசுகிறான். கரெக்ட். ஆக்சுவலி அவன் என்னென்ன பண்ணுவான்னு தெரியுமா சார்? அவன் இப்படி இருந்தால் தான் சார் டிசிப்ளினாக இருப்பான். லீவ் டேஸில் ஏன் ப்ரஷ் பண்ணணும்னு கேட்குறான் சார். சொல்லு, வேற என்ன கம்ப்ளைண்ட்? இன்னைக்கு எல்லாத்தையும் தீர்த்துருவான். சாப்பிடுன்னு சொன்னால் ஒரு வாட்டி சொன்னால் பரவாயில்ல சார், இதே 20 வாட்டி சொல்லுவாங்க சார். என்னென்ன? சாப்பிடு 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 சாப்பிடுன்னு. அம்மா எப்போ பார்த்தா எனக்கு பிடிச்சதை நான் பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து டிவி ஆஃப் பண்ணிட்டு சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஓகேடா, உங்கள் வீட்டில் நீ மாற்றணும்னு நினைக்கிற விஷயம் எதுடா? சொல்டா, மாற்றிடுவோம்டா இன்னைக்கு உங்கள் அம்மாட்ட சொல்லி. சார் நான் சொல்லட்டுமா சார்? அம்மாவை மாத்திரம் சொல்லக்கூடாது நீ. அதை தான் சார் சொல்லிட்டான். என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் உனக்கு ஒரு பொண்ணே கிடைக்கல கல்யாணம் பண்ண அப்படின்னு கேட்டான் சார்.
அதை டெய்லி சொல்றான் சார். அவங்க அப்பா வந்தா மட்டும் என் கூட சண்டை போட்டே இருப்பான் சார். உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்கலையா, இதெல்லாம் ஒரு இதுன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கி, ஏன் உயிரை போட்டு வாங்குறேன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போடுறான் சார் டெய்லி. உங்க வீட்டுக்காரட்டியா? ஆமா. அப்போ யார்கிட்ட சார் சொல்லுவாங்க? வீடு கிட்டேயா சொல்ல முடியும்? யார்கிட்ட சொல்லுவாங்க வேற? எனக்கு மனசுல இருக்க கஷ்டத்தை யார்கிட்ட சொல்ல முடியும்? நிறுத்தணும் சார் இதை. வீட்லயே இருக்க முடியல, என்னால நிறுத்தணும் ஃபர்ஸ்ட் இதை. வீட்லயே இருக்க முடியல, எங்க போறீங்க? இமயமலைக்கு போயிடலாமா? அதெல்லாம் போதும் சார். இவங்கள மட்டும் நிறுத்த மட்டும் சொல்லுங்க சார். ஏதா நிறுத்தணும்? காலையில் ஸ்கூல் நேரத்தில் தான் நல்லா ப்ரஷ் பண்ணிட்டு சாப்பிடணும் சார். அந்த ஸ்கூல் நேரத்தில், ஸ்கூல் இல்லாத நேரத்தில் கொஞ்சம் கழிச்சாவது பண்ணலாம் சார். உடனே எழுந்த உடனே இந்தா ப்ரஷ் பண்ணு சாப்பிடு உடனே பண்ண முடியுமா சார்? எது இருந்தாலும் கரெக்டான கேள்விங்க. காலைல எந்திரிச்சோடனே பல்லு வளர்க்குறது சொல்றது எவ்வளோ பெரிய தப்பான ஒரு விஷயம் சார். அவன் சாப்பிடவே மாட்டான் சார். காலைல எந்திரிச்சோடனே உட்காந்து யூடியூப் உட்காந்து பார்ப்பான், அது டிவியில் உட்காந்து பார்ப்பான். சாப்பிடு ப்ரஷ் பண்ணினா லீவ் டேஸில் நான் ஏன் ப்ரஷ் பண்ணணும், உனக்கு யார் சொன்னா லீவ் டேஸில் ப்ரஷ் பண்ண சொல்லின்னு சொல்லிட்டு என்ன சண்டை போடுவான் சார். இல்லை சார், நாங்கள் முன்னாடியே சொல்லுவாங்க சார், எழுந்து உடனே சொல்லுவாங்க சார். அது கொஞ்ச நேரமாவது கழிச்சு சொல்லலான்னு பார்த்தா முன்னாடியே நீ பண்ணிடு முன்னாடியே பண்ணிடுன்னு சொல்லிடுறாங்க சார். டேய், உன்னையும் உங்க அம்மா வச்சு தனியாக ஒரு ஷோவே பண்ணலாம். யாரா இருக்கு இங்க பல்லு வளர்க்குறது காலையில பிரச்சனையா இருக்கு? அநேகம் பேருக்கு பிரச்சனையா இருக்கு. ஆக்சுவலி வந்து காலையில் வந்து 6 o'clock எழுந்துப்பேன் சார். கொஞ்சம் லேட்டாக எழுந்துப்பேன். அப்புறம் வந்து நான் சாப்பிட்டுடுவேன் சார். அப்புறமா பேர்ட்ஸ்க்கு தண்ணி கொடுக்கறது. பேர்ட்ஸுக்கு தண்ணி ஊற்றணும். ஏன் தண்ணி ஊற்றணும் பேர்ட்ஸுக்கு? ஏன்னா அது பாவம் இல்லை சார், அது வெயில்லேருந்து வருது, அதனால தான் தண்ணி கொடுக்குறோம். அப்புறம் செடிக்கு தண்ணி ஊற்றுவேன், எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் வீடெல்லாம் பெருக்கிறதுக்கு. நிஜமா ஹெல்ப் பண்ணுவாங்களா? நல்ல விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. மார்னிங்ல இருந்து நைட்டு வரைக்கும் டிவி மட்டும் தான் பார்ப்பாங்க. காலையில டிவி, மதியானம் டிவி, நைட்டு டிவி. சாப்பாடு கூட வேண்டாம், எதுவும் வேண்டாம், டிவி மட்டும் தான் எனக்கு போதும். பாரு, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிவி மட்டுமே பார்த்துட்டு இருக்காம. சார் என்ன பண்ணுறது சார், அதனால தான் சார் நான் டிவி பார்த்தேன். இல்லை டியூஷனும் இல்லை கிளாஸஸும் இல்லை, அப்போ என்ன பண்ணுறது சார்? கிளாஸஸ் போ அப்படின்னாலும் வேண்டாம், கொஞ்ச நாள் எனக்கு ஃப்ரீயா இருக்கட்டும், கொஞ்ச நாளாவது எனக்கு ஃப்ரீயா விடுங்க அப்படின்னு கேட்குறா. நீங்க சொல்றா குட்டி, ட்ரெஸ் அழகா இருக்கு, உன் சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு சார். எங்கள் அம்மா காலையில் காம்ப்ளிமெண்ட் பண்ணா நீ தேங்க் கூட பண்ண பத்தியா? தேங்க்ஸ் சார். இந்த ஷோவுக்கு யார் உங்களை கூட்டு வந்தது? எங்கள் அத்தை. உங்க அத்தை கூட்டு வந்தாங்க. யார் கால் பண்ண இந்த ஷோவுக்கு? நான் தான் கால் பண்ணி கேட்டேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கும், சுட்டித்தனம் பண்ற குழந்தைங்க கோடை விருமுடை, அதனால அத்தை சொன்னாங்க இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னு. அதனால அத்தை நம்பர் தந்தாங்க. அப்புறம் கலைஞர் டிவிலையும் ஒரு நம்பர் இருந்தது. சூப்பர். நீயே ஃபோன் பண்ணி இந்த நிகழ்ச்சிக்கு வரேன்னு சொல்லிட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த? எதுவும் ப்ரிப்பேர் பண்ணல, அம்மா நல்லா போட்டு கொடுக்கணும். போட்டு கொடுக்குற மாதிரி நாங்கள் எதுவும் பண்ணல சார். ஸ்கூல் டயத்தில் 7 மணிக்கு தான் எந்திக்கிறது. அதே மாதிரி லீவ் டயத்துலையும் அந்த 7 மணிக்கு தான் எந்திப்பாங்க. உங்களோட சொல்கிறது 11 மணின்னு சொல்கிறாங்க. எந்திரிச்சுன்னா ப்ரெஷ் பண்ணிவிட்டு டீ குடிச்சிட்டு ஏதாவது பண்ணுனா இப்போ பெட்டை விட்டு டிவி, காலையில் எந்திரிச்சுன்னா டிவி போடு, டிவி போட்டால் தான் நான் எந்திப்பேன் சார். எப்பயாவது ஒரு தடவை தான் சார் டிவி பார்ப்பேன். எப்போவோ ஒரு டைம் இல்லை இல்லை, எப்பவுமே டிவி பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. காலையில் எந்திரிச்சோடனே டிவி போட சொல்லுவா இல்லையான்னு கேளுங்க. அதான் ஆமாவா இல்லையான்னு கேளுங்க சார். இந்த லீவ்ல கொஞ்ச நாள் மட்டும் தான் சார். 7 மணிக்கே டிவி எப்படி சார் போட முடியும்? இப்போ அவங்க ஸ்கூல் டயத்தில் நாங்கள் 5 மணிக்கு எந்திரிச்சு லஞ்சு கேட்டு 8 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு நாங்கள் அனுப்பணும். அவங்க சம்மர் ஹாலிடே தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் தூங்க முடியும். அவங்க கூட சரி ஒரு தூங்குறாங்கன்னா சரி நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருப்ப 10 மணிக்கு மேலே சமைச்சு கொடுக்கலாம் நாங்கள் நினச்சா எங்களுக்கு முன்னாடி அவங்க எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சோன்னு காலையில் எந்திரிச்சு டிவி போடு. டிவி அவங்களே போட்டுக்குவாங்களா? ரிமோட் அவங்களுக்கு ஆன் பண்ணி டிவி போட தெரியாது? தெரியும் சார். அவங்க போட மாட்டாங்க, நாங்கள் தான் எந்திரிச்சு டிவி போட்டு ரிமோட்டை கொடுத்து கையில் என்ன சேனல் வேணுமோ அதை சொல்லி அவங்களுக்கு கொடுக்கணும். அவளுக்கு வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஆனால் யூடியூப் சேனல் அவள் தனியாக ஒரு யூடியூப் சேனல் வைக்கணும்னு அவளுக்கு ரொம்ப நாள் ஆசை. யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு யூடியூபர் ஆக போறியா, டாக்டர் ஆக போறியா? ரெண்டுமே ஆகணும் ஆசையா இருக்கு. இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க உனக்கு? 41. 41 சப்ஸ்கிரைபரா? அதுக்குள்ளே அவங்க அப்பா அதை பார்த்துட்டு இதெல்லாம் இப்போ வேண்டாம், நீ வீடியோ போடாத, முகம் காட்டாமல் நீ வீடியோ போடு, முகம் காட்டினா ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொன்னனால அவள் இன்ன வரைக்கும் வீடியோ போடலை. ஆனால் அவள் இந்த ஷோக்கு ஏன் வந்தானா, நான் இதில் வின் பண்ணிவிட்டு நல்லா பேசிட்டேன்னா உங்கள் செல்லில் எனக்கு யூடியூப் சேனல் எனக்கு ஓப்பன் பண்ணி நீங்கள் கொடுக்குறீங்கன்னு
சேலஞ்ச் விட்டுட்டு வந்திருக்கா. ஆமா சார். சார் அப்பா முகம் தெரியாம போட சொன்னாங்கல்ல. இப்போ நான் இதில் வின் பண்ணிட்டேன்னா அம்மா புது ஃபோன் வாங்கியிருக்காங்க. அந்த புது ஃபோனில் கிராஃப்ட் ஐட்டம் இல்லை ஏதாவது நானே வீட்டில் இருக்கிற பொருள்லாம் செஞ்சு பாட்டில் யூஸ் பண்ணி அந்த மாதிரி நானே போட்டு அம்மா நான் கேட்குற பொருள்லாம் அம்மா வாங்கி தரணும். அப்புறம் சொல்லுங்க. சார் காலையில் வந்துட்டு எப்பயுமே வந்து வீட்டில் வந்து இருக்க மாட்டாங்க சார். எப்பயாவது ஒருக்கா தான் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இல்லாத டைமில் வந்து பக்கத்தில் வந்து செல்லு வச்சுட்டு போயிடுவாங்க சார். 10:45 தான் எந்திரிப்பேன். 11 மணி வரைக்கும் அதே வந்து பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துடும். அடுத்து அம்மா வந்துட்டாங்கன்னா ஏன் நீ ஒரு வேலையும் செய்யலைன்ற மாதிரி கேட்பாங்க சார். அதுக்கு பயந்துட்டே நான் எந்திரிச்சு டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு 11:15 வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உட்காந்துருப்பேன் சார். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் லீவில் தான் என்ன பண்ணுறாங்க? அப்பாவும் அம்மாவும் கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. கார்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகே. சரி இந்த மாதிரி லீவ் டைமில் தான் நான் என்னால் என்ஜாய் பண்ண முடியும் சார். அதை கூட விடுங்க சார். எப்பயாவது ஒருக்கா பார்த்தீங்கன்னா காலையில் வந்து வீட்டில் இருப்பாங்க. மத்தியானத்துக்கு மேலே எப்பயுமே வேலைக்கு போயிடுவாங்க. எப்பயாவது ஒருக்கா தான் வீட்டில் இருப்பாங்க. காலை 8 மணிக்கெலாம் எழுப்பி விட்ருவாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படி எழுப்புவாங்கன்னா எழுப்பலாம் மாட்டாங்க. மூஞ்சில் தண்ணியெலாம் ஊற்ற மாட்டாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் உருட்டுவாங்க. காலையில் பார்த்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைக்கு கேட்டு எந்திரிக்கிறது. ஆமாம் சார். பொம்பளை பிள்ளைக்கு 10 மணி வரைக்கும் என்ன தூக்கம் அப்படின்னு கேட்டு பாத்திரம் எல்லாத்தையும் உருட்டுவாங்க. அதுக்கு பயந்து அதுக்கு தான் நான் 8 மணிக்கு எந்திரிக்கிறேன். நீங்க தானா? இது என்னைக்காவது பையன்கிட்ட கேட்டிருக்கீங்களா? பொம்பளை பிள்ளைக்கு 10 மணி வரைக்கும் தூக்கம், பையனுக்கு ஏன் 12 மணி வரைக்கும் தூக்கம், 1 மணி வரைக்கும் தூக்கம் நம்ம கேட்கறதே இல்லை. இல்லைங்க சார், அப்படியெல்லாம் இல்லைங்க சார். 10 மணிக்கு எந்திரிச்சா அவளுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டு நம்ம கிளம்பி போயிடலாம். நம்ம நேரமா எந்திரிச்சாலே அதை முடிச்சுக்கலாம் இல்லைங்களா? அதனால சொல்றது தான். அவளுக்கு வேலை செய்யறேன்னு சொல்றது சொன்னதுல தப்பு இல்ல. இந்த பொம்பளை பையன் ஆம்பளை பையன் இந்த அடையாளப்படுத்துறது இருக்குல்ல, இந்த அதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே சார். இந்த ஷோல நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, ஏன்னா நிறைய நேரம் வந்து வீட்டு வேலை செய்யறது, வீடு கூட்டுறது, பெருக்கிறது, இதெல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா அது பெண்கள் செய்யற வேலைன்னு நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு இன்சிஸ்ட் பண்றோம். இது 2 பேருக்குமானது. ஒரு காரணத்துக்காக மட்டும் அவளை வேலை சொல்ல செய்யலைங்க சார். அவ வேலை செஞ்சாதான் எனக்கு வீட்டுல வேலை வைக்காம இருப்பா. வேற வேலை வேற என்ன இருக்கு உங்க அம்மா மேல கம்ப்ளைண்ட்? அப்புறம் வந்து மத்தியானத்துக்கு மேல வந்து திரும்ப வந்து எப்பயாவது ஒருக்கா தான் மத்தியானத்துக்கு மேல வீட்டில் இருப்பாங்க. இருந்தாலும் சரி நிம்மதியா டிவி பார்த்துட்டு செல்லு பார்த்துட்டு இருக்கலாம், இல்லைன்னா அசைன்மெண்ட் உட்காந்து எழுதிட்டு இருக்கலான்னு பார்த்தா ஒன்றும் படிக்கிறதே கிடையாது. ஒரு கிளாஸுக்காக சேர்த்து விட சொல்கிறேன். என்னையெல்லாம் சின்ன வயசுலலாம் இப்படிலாம் கிளாஸ் இருந்துச்சுன்னா நான்லாம் கண்டிப்பாக எங்கள் அப்பாட்ட கையில் காலில் விழுந்தாவது போயிடுவேன்னு சொல்கிறாங்க சார். ஓ, நான்லாம் வந்து அந்த காலத்தில் வசதி இருந்தால் நான்லாம் போயிருப்பேன். இப்போ உனக்கு நாங்கள் படிக்க வைக்கிறோம், நீங்கள் எதுவுமே நீங்கள் பண்ண மாட்டேங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட். ஆமாம் சார். டெய்லியும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாட்டாக வந்து எங்கள் வீட்டில் பாடிக்கிட்டே இருப்பாங்க சார். பொம்பளை பிள்ளை காலையில் 10 மணி வரைக்கும் என்ன தூக்கம்? அடுத்து என்ன? ஃபஸ்ட்டு பொம்பளை பிள்ளை வந்து காலையில் நேரமாக எந்திரிச்சு பழகணும்ன்றது ஒரு பாட்டு சார். அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதே கிடையாது, சரியான சோம்பேறியா இருக்கு அப்படின்னு 2வது பாட்டு. 3வது பாட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு வேலையுமே செய்யறது இல்ல வீட்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டில் நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? தம்பி யாராவது அண்ணா இருக்காங்களா? சார் நான் மட்டும். ஒரே ஆள். நான் ஒரே ஆளா பிறந்த ரொம்ப தப்பு. சரி எனக்கு ஒரு தங்கச்சியாவது இருந்திருந்தா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. இவங்களுக்கு வேலை வைக்க கூடாதுன்னு என்ன பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறதுல இருந்து வீட்டை கூட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் நான் தான் பார்க்கணும். இது பெரிய பாட்டு, கடைசி பாட்டு பெரிய பாட்டா இருக்கு. எல்லா வேலையும் நான் தான் பார்க்க வேண்டியது இருக்கு இல்லையா? எப்பயாவது ஒருக்கா கூட அப்பா துணி துவைச்சிருவாரு. இதெல்லாம் உண்மையா? அம்மாட்ட கேட்டலாமா? உண்மைதான் சார். கேளுங்க சார். வேண்டாம் சார். இவ ஒரு ஆளை வச்சுட்டே சமாளிக்க முடியாம தாங்க சார் ஏதாவது ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டே இருந்தா அந்த டைம் எனக்கு கம்மியாகும் வேலை செய்ய. ஏதோ வேதாள மாதிரி இருக்க. வேதாளத்துக்கு என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஏதாவது வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க சார். அப்படிதான் பண்ணணும். எண்ணிட்டு வா. ஆமாங்க, அப்படியே தான் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கு பதிலாக எனக்கு ஏதாவது அவ வேலை வச்சிருவா. என்ன அப்படி குறும்புத்தனம் பண்ணது? ஏன் வெளியில போய் விளையாட சொல்லலாம் சார்? வெளியே போய் விளையாட அதுதான் சொல்லணும்னு இருந்தாங்க சார். வெளியே போய் விளையாடுன்னு சொன்னா போய் ஒருத்தர் வீட்டு பூச்செடி இல்லாம எல்லா பூச்செடியிலும் பூவை பறிச்சு போட்டுறா. லாஸ்ட் வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சு விட்டு வந்துடுறாங்க. சரி வீட்டுக்குள்ளே விளையாட வீடை சாத்தி விட்டு போனா கேட்டை எட்டி குதிச்சு போறாங்க மேடம். சார் அதெல்லாம் சின்ன வயசுல பண்ணது சார். அதெல்லாம் இப்போ சொல்லிட்டு அத சொல்லு. ஏங்க கேக்குறாங்க சார். இப்ப கேக்குறாங்க உன் பொண்ணு வீட்டுல தான் இருக்காளான்னு கேக்குறாங்க. அது வேற விஷயங்க சார். இப்ப மாறிட்டா சார். காலையில வந்து எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நீ கிளாஸ் போறதே கிடையாது, ஏதாவது ஒரு கிளாஸ் ஒன்று சேர்த்து விட்டுறான்னு சொல்றாங்க. சரி நான் ஏதாவது ஒரு கோர்ஸ் போறேன்னு போனா அபாகஸ் சேரு, ஹிந்தி சேரு, ஃப்ரெஞ்சு சேரு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேரு, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் சேரு, டிராயிங் சேரு, எல்லாமே சேருன்னு சொல்றாங்க சார்.
சார் அவ தனியா இருக்காங்க சார். வீட்ல இருந்தா போர் அடிக்கும், விளையாட போனா வம்பிழுத்துட்டு வந்துடுறா. இந்த மாதிரி ஏதாவது சேர்த்து விட்டா அவளுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும் இல்லைங்களா, அதனால அப்படி பண்றதுங்க. உனக்கு டைம் பாஸுக்கு தான் இவ்வளோ செல்றாங்களா? சரி, உனக்கு எதுதான் வீட்டில் நிம்மதியான என்ன பண்ணணும்? சார் நிம்மதியாக வேணும்னா எனக்கு வந்து இப்போ சார் சாப்பிட டிவி பார்க்க செல்லு பார்க்கன்னு இருந்தா அவங்க நிம்மதியா இருப்பாங்க. அவங்கள குளிக்க சொல்லக்கூடாது, பல்லு விளக்க சொல்லக்கூடாது, சாப்பிட சொல்லக்கூடாது, நைட்டு டிவி ஆஃப் பண்ணக்கூடாது, நைட்டு சீக்கிரமா தூங்க சொல்லக்கூடாது. நைட்டு சீக்கிரமா சார் இந்த பல்லு வளர்க்கறது கூட பரவாயில்ல சார். இப்போ கூட இந்த ஷோக்கு வரும்போது கூட உன் பல்ல காமின்னு சொல்லி உன் பல்ல பத்தியே நீ அதை எப்படி வளர்த்தி வச்சிருக்கேன்னு கேக்குறாங்க சார். எனக்கு தெரிஞ்ச நான் ஏங்க பல்லு பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கேங்க. எனக்கே டயர்ட் ஆயிட்டேன் காலையில வந்ததுல இருந்து பல்ல பார்க்கலான்னு. இல்லைங்க சார், இப்ப இருந்தே கிளீனா வச்சுக்கிட்டாதாங்க சார். இப்பயுமே ஒரு பல்லு சாப்பிட முடியலையேன்னு ஒரு பல்ல மட்டும் புடுங்கியிருக்கா. கரெக்டா பிரஷ் பண்ணாதானங்க சார் நீட்டா இருக்கும். அதனால சொல்றதானங்க சார் அதெல்லாம். ப்ரஷ் பண்ண சொன்னா பரவாயில்ல சார், அது கூட பண்ணிடலாம் சார். ஆனா இந்த பல்லுக்கு தான் சார் இங்க இது இழுத்து முதல்ல கட்டணும். அப்பதான் நீ அழகா இருப்ப. நீ காலேஜ் போறவங்கள எப்படியாவது நான் அந்த பல்ல சரி பண்றேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. எப்படியாவது பார்த்தீங்கன்னா அந்த பல்ல நோண்ட எடுத்தாவது அதை திரும்ப கரெக்ட் ஷேப்ல வச்சு நான் உனக்கு பண்ணி கட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. பல்லு இப்போ என்ன அன்ஷேப்லயா இருக்கு? சிங்க பல்லு இருக்கு சார் எனக்கு. சிங்கப்பல்லா தான் அழகு. அதான் சார் நானும் சொல்றேன். நான் என்னமா அது இயற்கையா தானமா வளருது, நீ என்னமா நான் வளர்த்தி வச்சிருக்கேன்னு சொல்ற மாதிரி. புள்ள கரெக்டா தான் கேக்குது. பல்ல நான் கடையில வாங்கி வச்சுக்கிட்டேன், அதுவா வருது, அதுக்கு என்ன பண்ண முடியல? சரி, இந்த பல்ல அம்மா இழுத்து கட்டணும்னு சொல்றாங்களா? உனக்கு இந்த பல்ல பார்க்கும்போது என்ன தோணுது? அப்படி பண்ணணும்னு தோணுதா? இல்ல சார், எனக்கு வந்து இப்படியே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா இவங்க தான் பாத்தீங்கன்னா பல்லு நேரா இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன் நேராக ட்ரை பண்றீங்க? சார் அது அவங்களுக்கு பல்லு மேல அவ்வளவு கான்ஃபிடன்ஸ் இருக்கு, உங்களுக்கு ஏன் பல்ல நேராகணுங்கிறதுல இவ்வளவு குறியா இருக்கீங்க? இல்லை சார், அது ஒரு ப்ராப்பரே இல்லாமல் வளர்ந்துருக்குங்களா. அதை நான் சும்மா ஹாஸ்பிட்டல் போனப்ப சொன்னதோடு சரி, இவ இவ்வளோ பெருசாக எடுத்துக்கோன்னு எனக்கு தெரியாதுங்க சார். ப்ராப்பரா இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க. சில நேரங்கள்ல எது சரியா இல்லையோ அதுதான் சரியானது, எது அழகியல் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அதுதான் அழகானது. இப்ப போய் அதை இழுத்து வச்சு கட்டி. இல்லை சார், அவ தான் கேட்பா எனக்கு மட்டும் ஏமா பல் இப்படி இருக்கு அப்படின்னு அவளாதான் கேட்பா. அதுக்கு சொன்ன பதில் தாங்க சார் அது. உனக்கு பேசி என்ன வந்து மாட்டி விட்ட. இப்ப வந்து உனக்காக நான் போய் எவ்வளவு நேரம் மூச்சை கொடுத்து பேசிட்டு வரேன். உங்க தலையை திருப்புங்க. ஹேர் ஸ்டைல் இதனடா 2 கோடு இருக்குது சார், அதை கேளுங்க சார். நல்லா அந்த கோடுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு சார். அதை கேளுங்க சார். கோடுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கா? சின்ன வயசுல, அதாவது அவனுக்கு ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கும் போது 2 கோடு இந்த மாதிரி போட்டு விட்டேன். அதுல இருந்து பிடிச்சிட்டான் சார். எல்லா லீவ்லயும் கம்பல்சரியா அந்த 2 கோட் போடுவான் சார். பிரச்சனை வந்து உங்ககிட்ட தான். உங்களால போட முடியாத கூட அவன் தலையில போட்டுருக்கீங்க சார். ஒரு டெஸ்ட்டுக்காக அதை பண்ணோம் சார். ஆனா அது அவனுக்கு பிடிச்சிருச்சு. அந்த போட்டோ இருக்கு, எல்லா இயரும் அதை ரீக்ரியேட் மாதிரி அந்த போட்டோ வச்சுட்டே இருக்கோம் சார் நாங்க. அது என்னடா தம்பி, அந்த 2 கோடுல உனக்கு என்னடா ஆசை? அது பார்க்க நல்லா ஸ்டைலா இருக்கு சார். பார்க்க ஸ்டைலா இருக்கு. ஆமா. இந்த சம்மர் ரொட்டீன் வந்து வீட்டில் ஒரு சேஞ்ச் ஆகும். ரெகுலர் ரொட்டீன்லேருந்து சம்மர் ரொட்டீன் வந்து உண்மையிலே டார்ச்சரா? ஐயோ, அடுத்த டாபிக் கூட சொல்ல வர மாட்டேங்கிறாங்களே சார். அவனுடைய டாய்ஸ் எல்லாம் வீடு ஃபுல்லா சாட்டர்டே சண்டேஸ்ல லீவ் விட்டாலே அந்த வீக்கெண்ட்லேயே அவன் அவ்வளோ மோசமா வச்சிருப்பான் சார். சரி, இவன் எடுத்து கழிச்சு போடுறதுக்கு நானும் அவங்க அப்பாவும் தான் திருப்பி பேக் பண்ணி கொண்டு வந்து வச்சிருவோம். சரி, இவன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நீயே அதெல்லாம் திருப்பி கலெக்ட் பண்ணி பேக்கெட்டில் போட்டு ஓரமா வை அப்படின்னு சொல்லி இவனை பண்ண வச்சோம் சார். அதுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர மாதிரி ஒரு வார்த்தை சொல்லிட்டான் சார். பல்ல கடிச்சிட்டு வந்து இது என் ஃபேமிலி வந்துச்சுன்னா நான் ஒன்னே இதே மாதிரி வேலை வாங்குறேன். என்னது ஓ ஃபேமிலியா? ஓ ஃபேமிலினா யார்? அவன் ஃபேமிலினா யாருன்னு கேளுங்க சார். அம்மா கேட்குறாங்க பாரு, ஃபேமிலினா யாருன்னு கேட்குறாங்க. ஓ ஃபேமிலினா யாருப்பா? என் ஃபேமிலினா நானு, என் ஒய்ஃபு, என் புள்ள சார். டேய், உன் ஃபேமிலினா யாராச்செல்லாம்? நானே, என் ஒய்ஃபு, என் புள்ள சார். நீயும் உன் ஒய்ஃபும் குழந்தை சார். ஸ்கூல் போயிட்டா கூட நான் நிம்மதியாக வேலைக்கு போவேன் சார். உண்மையாகவே வந்துட்டு பிள்ளை ஒரு இடத்துல சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த சம்மர் ஹாலிடே விட்டால் பயம் கலந்த ஒரு ஹாலிடேவாக தான் சார் எனக்கு இருக்கும். என்ன காரணம், ரொம்ப நேரம் ஸ்க்ரீன் டைமில் மொபைல் அண்ட் இதை தவிர வேறு ஸ்க்ரீன் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியே, ஏன்னா எங்கள் ஏரியாவில் அந்தளவுக்கு அவன் வயசு பிள்ளைங்க இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வீட்டு பக்கத்தில் இருக்குன்னு அனுப்பி வைப்பேன் சார். இவன் வயசில் ஒரு 10 கேங் இருக்கும் சார். பால் விளையாடுறன்ற பேரில் விளையாடுவாங்க. கிணத்துக்குள்ளே போய் விழுந்துருமா சார். அந்த பாலை எடுக்க ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுவாங்க போல இருக்கு. எடுக்க முடியாது போல இருக்கு. பக்கெட்டை வச்சு கொம்ப வச்சு ட்ரை பண்ணுவாங்க. கடைசியாக என்ன தெரியுமா சார் பிளான் பண்ணியிருக்காங்க, அவன் மாதிரி ஒரு பொடி பையனை இது பண்ணி அவனை பக்கெட்டுக்குள்ளே இறக்கி பாலை கிணத்துக்குள்ளேருந்து எடுக்கலான்னு பிளான் பண்ணி எனக்கு அங்கேருந்து மெசேஜ் வருது சார். நான் வீட்டில் தூங்கிட்டு இருக்கேன். உன் பையங்கள்லாம் சேர்ந்து எல்லாம் ஒரு பையனை இறக்க போகிறாங்களா, பாலை எடுக்கிறதுக்காக இறக்க போகிறாங்களான்னு விழுந்தடிச்சு ஓடி வந்தா. ஏண்டாண்ணா, நாங்கள் பால் விளையாண்டா அவனும் விழுந்துருச்சு, எடுக்கவே முடியல, இன்னொரு பால் இல்லை
அதனால இந்த மாதிரி டேஞ்சர் சார். பசங்க அப்பவே மஞ்சுபால் பாய்ஸ் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். நிம்மதியா தூங்குவேன் சார். ஸ்கூல் போயிட்டு வந்து நான் ஒர்க் பண்றேன், ஸ்கூல் போயிட்டு வந்து நிம்மதியா தூங்குவேன். அந்த வெக்கேஷன் வந்துட்டா மட்டும் தூங்கும் போதே ஐயோ இந்த மாடியில இருந்து அந்த மாடிக்கு அது என்ன மாதிரியான டேஞ்சர்னு தெரியாதா, இல்ல இளம் கன்று பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க, அதுவான்னு தெரியல. இங்கேக்கும் அங்கேக்கும் 4வது மாடி சார். பக்கத்துக்கும் நடுவில் அவ்வளோ பெரிய கேப் இருக்கும் சார். என்ன விதமானது விளையாட்டுனே தெரியல சார். ஒரு 4 பேர் சேர்ந்து இங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணுவாங்க. இதைத்தான் அவங்க வயசுக்கு அவங்க பண்றாங்கன்னு பார்த்தா ஒரு குட்டி பையன் செட்ல ஒரு தம்பி இருப்பான், அவனையும் சேர்த்து இறக்கி விடுவாங்க. ஏன்டா நீங்க தான் இறங்குனீங்க, ஏன்டா அவனை இறக்குன்னு கேட்டீங்க. அவன் பார்த்துக்கிட்டே இருக்கான், வாட்ச் பண்ணி போய் போட்டு கொடுத்துருவான். இவனும் இந்த கிரைம்குள்ள வந்துட்டானா எங்களை போட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து இறக்குற சார். இந்த மாதிரி டேஞ்சரான விளையாட்டுகள். ஆமா சார், எது செஞ்சாலும் சரி இருக்கிறவனே சேர்த்து உடஞ்சு ஏத்துக்கிறது. அதாவது நிம்மதியா வந்து ஸ்கூல் இருந்ததுன்னா என் பிள்ளை ஸ்கூல்ல இருக்கா, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி நிம்மதியா வீட்டுக்கு வந்தா தூங்குறேன். நீ பேசுனதுல இருந்து நிம்மதி வார்த்தைக்கு வாருக்கு அந்த நிம்மதின்னு சொல்றீங்க. சார் எப்படி இருக்கும் தெரியுமா சார் பதட்டம். எந்த மாடியில இருந்து குதிக்கிறாங்களோ, நம்ம ஸ்கிரீன் டைம்ல அதிகமா இருந்தா இன்டெலிஜென்ஸ் பாதிச்சிருமேன்னு சொல்லிட்டு அங்க அனுப்புறோம். அதுக்கு இன்டெலிஜென்ஸே பாதிச்சுட்டு போகுது, இவங்க உயிரை விட்டுருவாங்களோன்ற அந்த அளவுக்கு ஒரு பதட்டமாவே இருக்கும் சார். ஏடா தம்பி, நீ எப்படா அந்த கிணத்துல இறங்கலாங்கிற ஒரு முடிவு எப்படா எடுத்த? சார் நானா மாஸ்டர் மைண்டே கிடையாது சார். ஹெட்டுன்னு ஒருத்தன் இருப்பான், அவனே பிளான் போட்டு அவனே இறக்க விடுவான். நான் பக்கத்துல இருந்து சும்மா வேடிக்கை தான் பார்ப்பேன். ஓ, இதேடா ஒரு பெரிய டைரக்டர் மாதிரி சொல்கிறேன். இது ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்காங்க சார், அவங்க வருவாங்க, அவங்க எல்லா ஐடியாவும் பண்ணி கொடுத்துருவாங்க, நான் எக்ஸிக்யூட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். அப்படி என்ன ஐடியா? 2 பெரியண்ணா இருப்பாங்க, அவங்க தான் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி அந்த பையனை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பக்கெட் எடுத்து அதில் ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை கட்டி உள்ளே இறக்கி இறக்கல, அதுக்குள்ள எல்லாம் தெரிஞ்சு அதுக்குள்ள போட்டு கொடுத்துட்டாங்க யாரோ. இறங்கிட்டீங்களா தெரிஞ்சிருக்கும் அன்னைக்கு மொத்தமாக. நீங்கள் நிம்மதி சொன்னீங்களா, வீட்டில் நிம்மதி இல்லாமல் அப்படி என்ன பண்ணுறான்? இந்த மேலே ஒன்று மேட்டர் சொன்னீங்க, தாண்டி ஓடுறது, வேற என்ன சார்? என்னன்னா அந்த ஸ்க்ரீன் தான் சார் பயமா இருக்கு சார். ஒரே ரீல்ஸ் பாக்குறது சார். ஃபர்ஸ்ட் அது கேம் விளையாடுவாங்க சரி, அதாவது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இப்போ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் அதை பார்த்துட்டு அதே மாதிரி வந்து இன்ஸ்பயர் ஆகி அதே மாதிரி பண்ணி இப்போ ஒரு யூடியூப் சேனல் வேற ஆரம்பிச்சு வச்சு அதை நானே சப்ஸ்கிரைப் பண்ணல சார். ஃபர்ஸ்ட் ஃபோனை யார் அவர் கையில் கொடுத்ததுங்க? கொடுத்ததுனா வேற என்ன சார், நம்ம வெளியே வேலைக்கு அதுக்கு பதிலா சொல்லுங்க முதல்ல, யார் கொடுத்தது? நம்ம தான் சார் கொடுத்தோம். நாங்க யாரை சேர்த்துக்கிறீங்க நீங்க? நாங்க கொரோனா கொடுக்க வச்சிச்சு சார் போனை, நாங்க கொடுக்கவே இல்ல சார். கொரோனா போனை கொடுக்க வச்சதா? ஆமா, போன் ஆன்லைன் சொல்லிட்டு போன் அவங்க கொரோனா வியாதி கொடுத்துச்சு சார். பேண்டமிக் டைம்ல நீங்க வெளியில போல இல்ல, எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியில போல, நீங்க கொரோனா வீட்ல தான் இருந்தோம். அப்புறம் அவனோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், இல்ல அவனுக்கு மத்த விஷயம் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஸ்மார்ட் போனை கையில கொடுத்துட்டு ஸ்மார்ட்டா பதில் சொல்லக்கூடாது. நீங்க யார் சார் கையில கொடுக்குறா சார்? நம்ம இப்படி கையில வச்சிருந்தா நம்ம எப்படி நம்மள அறியாம அந்த போன் ஏன் இங்கதான் வச்சேன் காணாம போச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி சார். கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் கையில இருக்கும் சார். அது எப்படி நம்ம வந்துட்டு கண்ணை கட்டி காட்டுல விட்டுட்டு எடுத்துட்டு போவாங்களே தெரியல சார். வெளியே விட்டா கெட்ட விஷயங்களை தெரிஞ்சுட்டு வரணும்னு பயமா இருக்கு சார். உள்ள வச்சா எப்படி வீட்டு ஃபுல்லா மொபைல் ரொம்ப ரொம்ப சரியான ஒரு டாபிக் இது. நான் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச பேரண்ட்ஸ் கிட்ட. வெளியே போனா என் பையன் கெட்டு போயிடுவான், அது சம்மர் வெக்கேஷன்ல ஃப்ரெண்ட்ஸோட போயோ இல்லை புது பழக்க வழக்கங்களுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாதுன்னு எல்லா பேரண்ட்ஸுக்குமே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? இந்த வெளியில போய் கெட்டு போயிடக்கூடாதுன்னா எதை நினைச்சு பயப்படுறீங்க சார்? எங்களுக்கு வந்து இந்த பக்கத்து வீட்டில் போகிறது, பக்கத்து வீட்டில் ஆளுங்களோட பழகிறது, இதெல்லாம் வந்துட்டு முன்னாடி காலத்தில் நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்மளை ஃப்ரீயாக விட்டாங்க சார். எங்கள் வீட்லேயே வந்து நாங்கள் அத்தை மாமா பக்கத்து வீட்டிலலாம் வந்து அங்கேயே சாப்பிடுவோம், அங்கேயே படுத்துருவோம். நெக்ஸ்ட் டே காலையில் வந்து உங்கள் வீட்டில் தான் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பட் இப்போ வந்து நம்ம குழந்தைங்களை அந்த மாதிரி விடுற மாதிரியே இல்லைங்க சார். யாரையுமே நம்ப முடியலைங்க சார். ஏன் நம்ப முடியல? பசங்களை இப்போ பக்கத்து வீட்டில எல்லாம் நீங்க தங்க விடுறீங்களா? முன்னாடி அனுமதி இல்லைங்க சார், நாங்கள் முன்னாடியே அனுமதிக்கல சார், இப்போவுமே அனுமதிக்கல. இப்போ என் பையனுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மட்டுமா சொந்தக்காரங்க வீட்லயே? ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு எங்கேயும் அனுப்புறது இல்லைங்க சார். சொந்தக்காரங்க வீட்டில் சம்மர் வெக்கேஷன் வந்திருக்கு, நாங்கள் அம்மா வீட்டுக்குமே அனுப்பலைங்க சார். இப்போ அம்மா வீட்டுக்குமே அனுப்பலைங்க சார். என்ன காரணம்? இதுதான் சார் பயமா இருக்கு. குழந்தைங்க வந்து முன்னாடி மாதிரி கிடையாதுங்க சார். இப்போ வந்து ரொம்ப சுட்டித்தனமா இருக்காங்க. இப்போ என் வீட்லயே என் பையன் என்ன பண்றான்னா, நான் வந்து கேள்வி என்னன்னு சரியா புரிஞ்சுக்கிறேன். அதாவது பயங்கிறது வந்து குழந்தைங்க மேல இருக்க பயமா, இந்த சமூகத்தின் மேல இருக்கிற பயம்? சமூகத்தின் மேல இருக்கிற பயம் சார். இப்போ வந்துட்டு நமக்கே நிறைய ஸ்டோரிஸ் தெரியும். குழந்தைங்களுக்கு, பெண் குழந்தைங்களுக்கு சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு தெரியாத ஆண் குழந்தைங்களுக்குமே சேஃப்டி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சார். இப்போ வந்துட்டு வெளியில பக்கத்து வீட்டுக்கு கூட நாங்கள் போக வீட்டிலனா ஒரு பயமா இருக்கு சார். அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடுறாங்களா? இவனுக்கு கேமே ஆட தெரியாதுங்க சார், பக்கத்து வீட்டில் போய் கேம் கற்றுன்னு வந்துருக்கான் சார். இப்போ கேம் கற்றுட்டு வந்து நல்லது கெட்டது அப்படி தானே கற்றுக்க முடியும். பாஸ்வேர்டு நான் ஃபோனில் வந்து போட்டு வச்சுட்டு இருக்கேன் சார். அவனுக்கு தெரியாது, அவங்க கிட்ட சொன்னான். அவன் என்ன பண்ணுறான் சார், அந்த பாஸ்வேர்டு இல்லாமையே கேம் வந்து ஆக்சஸ் பண்ணலாம் சார். அந்த கேம் வந்து 3.5 வயசு குழந்தைக்கு சொல்லி கொடுக்குறான் சார். இப்படி ஆடுன்னு சொல்லிட்டு அது வந்து என்னன்னா, அந்த 3.5 வயசு குழந்தை என்ன எதிரியா பார்க்குது. ஓ, அம்மா பாஸ்வேர்ட் போட்டு கொடுத்துட்டாங்க, நீ வந்து அண்ணா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்கள் 2 பேர் பாஸ்வேர்ட் போட்டு வச்சுறீங்க ஃபோனுக்கு, எனக்கு உங்களை பிடிக்காது. அப்போ ரீல்ஸ் பார்க்கணுமா சார்? அவன் சின்னவன் என்னை வந்து எதிரியாக பார்க்குறான் சார். அவங்க அப்பா 9 மணிக்கு வராங்க சார்,
9 மணிக்கு அவங்க அப்பா வந்து ஃபோன் கொடுக்குற வரைக்கும் அந்த ஃபோன் வாங்கிட்டா ஹாப்பி ஆயிடுறான். என்னை பார்த்துட்டு என்ன ஒரு கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு போகிறான் சார். அப்பா வந்து ஃபோன் கொடுத்துட்டாங்க, நீ எனக்கு அந்த ஃபோன் கூட தரல. இது எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவோட தாக்கம் தான் சார் குழந்தைங்களை ஏற்படுத்துது. நான் வந்து லேப்டாப் வந்து அவனுக்கு படிக்க வாங்கி கொடுத்தேன். எப்போ? கோவிட் டைமில். கோவிட் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது. ஏன் சார் குழந்தைங்க இன்னமும் அந்த ஃபோனு லேப்டாப் இது இருக்காங்க, நம்ம ஏன் சார் அதை இன்னமும் கொடுத்துட்டு இருக்கோம்? லேப்டாப்பு ஃபோன் இருக்குல்ல, நீ பொழுதுன்னைக்கு யூஸ் பண்ணுறேங்கிறாங்க உங்கள் அம்மா. நீ போய் கடையில் வாங்கிட்டு வந்தியா இல்லை அம்மா வீட்டில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணாங்களா? இல்லை அம்மா தான் ஒரு நாள் எடுத்து கொடுத்தாங்க. என் பொண்ணு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனா அது சாஃப்டே கிடையாது. இப்போ ஓட்டு போட்டோம்ல, ஓட்டு போடுறப்ப அங்க ஓட்டு பூத்துல இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட செம்மையா ஃபைட் பண்ணிருக்கு. எதுக்கு? எல்லாருமே அந்த டிவியை ஆன் பண்ண உடனே ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் வருது. அப்போ நான் ஓட்டு போடலைன்னா என்னோட ஓட்டு வேஸ்ட்டாக போயிடும், நான் ஓட்டு போடணும், கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி செம்மையாக ஃபைட் பண்ணி அப்புறம் ஒரு சாக்லேட் கொடுத்து சமாதானப்படுத்தி வெளியில் வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் வீட்டில் போய் பிளாக் இங்கே வாங்கி நான் வந்து கையில் ஓட்டு போட்ட மாதிரி வச்சிருக்கேன். ஓட்டு போடணும்னு உங்களுக்கு அவ்வளோ துடிப்பா? சின்ன பொண்ணுக்கு 3.5 வயசு ஆகுது, அந்த பொண்ணுக்கு நம்ம ஏதாவது செய்யலாம். ஆனால் இந்த பொண்ணுக்கு 10 வயசு ஆயிடுச்சு. இந்த பொண்ணு நினச்சா ஹெல்ப் பண்ணலாம், தங்கச்சியும் பார்த்துக்கலாம். ஆனால் இது என்ன பண்ணணும்னா, ப்ரஷ் பண்ணோம்னா இப்படி கையை வச்சுட்டு ப்ரஷ் இப்படி மூவ் ஆகாது, மண்டை மட்டும்தான் இப்படி மூவ் ஆகும். நம்ம பார்த்துட்டோம்னா இப்படி ஆகும். இதை நான் பார்க்குறேங்கிறதுக்காக சைடில் போய் நிற்கிறோம். ஆனால் எங்கள் வீட்டில் கேமரா இருக்குங்கிறதுக்காக அது எல்லா வகையிலும் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதனால என்ன பண்ணுது அப்படின்னா, நான் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறேன் சார், நான் இடையில ஃபோன் பண்ணி கேட்பேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பெரிய ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்தா நம்ம பிள்ளை கெட்டு போயிருங்கிறதுக்காக நோக்கியா ஃபோனு பட்டன் ஃபோன் வீட்டில் வாங்கி வச்சிருக்கேன். என்ன பண்ணுதுன்னு நம்ம கேட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இது என்ன பண்ணிருக்கு, எப்படி என்ன பிளாக் பண்ணலாம்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிருக்கு பட்டன் ஃபோனில். என்னோட ஃபோனை நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்ததுனால நான் வந்து ஹிஸ்ட்ரி எல்லாம் சர்ச் பண்ணி பார்த்ததில்ல. ஒரே ஒரு டைம் ஏதோ நான் பார்க்கும்போது கண்டுபிடிச்சிட்டேன், என்னோட நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. எங்க ஹஸ்பண்ட் ஃபோன் பண்ணா எடுத்து பேசுது, அதே நான் ஃபோன் பண்ணா பிஸியா இருக்குன்னு வருது. அது ஏதோ எடுக்கும்போது அப்படியே டச் ஸ்கிரீன்ல அப்படி டச் ஆகி அப்படி ஆயிருக்குங்க. அதெல்லாம் வந்து நீங்க ஒரு பெரிய விஷயமா சொல்லுங்க. இல்ல ஃபோன்ல ப்ராப்ளம் கேட்றோம்ல. எதுக்கு அம்மா நம்பரை பிளாக் பண்ணீங்க? நான் தெரியாம தானே சார் பண்ணேன். தெரியாம தான் பண்ணீங்களா? சாரி கேட்டுருங்க, முடிஞ்சிருச்சு. சாரி, அவ்வளவுதான். நீங்க சொல்றீங்கிறதுக்காக சாரி கேக்குது. ஆனா அது வந்து இல்ல இதை இப்படி சொல்லாதீங்க. எப்பவுமே ஒரு குழந்தை நான் சொல்றேங்கிறதுக்காக கேட்குறதுங்கிற விட இந்த சபையில சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணி கேட்குது பாருங்க, அதை ஃபர்ஸ்ட் அப்ரிஷியேட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு வந்து டார்ச்சரா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? என்ன டார்ச்சரா இருக்கு? நம்ம எமர்ஜென்சியா ஆஃபீஸ் கிளம்ப போகும்போது அதிகமா கேள்வி கேட்பாங்க. நான் வந்து 3க்கு போகணும்னு சொல்லுவாங்க. எப்படி 3க்கு போக முடியும்? ஏன் போறதுக்கு யார்கிட்ட பர்மிஷன் வாங்கணும், எப்படி எல்லாம் போகணும் அப்படிலாம் கேட்பாங்க. சயின்ஸா கேக்குது. சில விஷயத்துக்குலாம் நம்மளால பதில் சொல்லவே முடியாது. இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. வந்து இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல தெரியலங்கிறது கடந்து போற பேரண்ட்ஸா நம்ம இருக்கிறது சரியா, இல்ல ஆபீஸ் போற அவசரத்துல இந்த கேள்வி கேக்குதுங்கிற பிரச்சனையா உங்களுக்கு? 1 or 2 டைம்ஸ் வந்து நம்ம அவங்கள பார்த்து நம்ம பதில் சொல்லலாம். ஆனா அதை கண்டினியூவா கேட்கும்போது நம்மள அறியாமையே பதில் சொல்ல முடியாது. இப்போ இந்த மாதிரி நீங்க நிறைய கேள்வி கேட்கும்போது பதில் சொல்லாம போறாங்க இல்லையா, அம்மா பதில் சொல்லாம கடந்து போயிடுறாங்க இல்லையா, அந்த நேரத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு? அதே அவங்க நம்மள்ட்ட கேட்கும் போது நம்ம ஆன்சர் பண்ணணும். ஆன்சர் பண்ணாம விட்டா அடிக்கிறாங்க. இதுதான் பிரச்சனை. நீங்க கேள்வி கேட்டா நாங்க உடனே பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும், நாங்க கேள்வி கேட்டா எங்களுக்கு வேலை இருக்கு. இதெல்லாம் ஒரு கேள்வியா? உங்களுக்கு வாய் வரல இல்ல, பேச்சு வரல இல்ல, இதுக்குதான் வாயை கொடுத்து மாட்டிக்கூடாங்கிறது. மைக்க கொடுங்க இங்க. ஒன்றும் இல்லை, ஆக்சுவலி இவன் என்ன பண்ணான்னா, எனக்கு 2 months முன்னாடியே சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க சார். என்னோட அம்மாவோட வீடு வந்து கொஞ்சம் கிராமம். நான் வந்து எப்பவுமே மேக்ஸிமம் அம்மா வீட்டில் தான் இருப்பேன். ஹஸ்பண்ட் வந்து கத்தாரில் இருக்கிறனால அவனை கொண்டு போய் விட்டுருப்பேன். இவன் என்ன பண்ணான்னா, ஊர் பசங்களை ஃபுல்லாக கூட்டு சேர்த்திட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்ட்ரீட் டாக் கிட்ட பைட் வாங்கிட்டான் சார். வந்து பக்கம் நின்று என்ன ப்ளீஸ் அடிச்சிடாதீங்கன்னு அழுக ஆரம்பிச்சிட்டான். ஃபர்ஸ்ட் நம்பர் 1. செகண்ட் வந்து என்ன பண்ணான்னா, கோயில் பெல்ல போய் அடிச்சு மண்டையில் விழுந்து 3 ஸ்டிச் போட்டிருக்குங்க சார். இப்போ ஒரு 25 days முன்னாடி. எத்தனை தையல்டா சார்? நான் சும்மா சைக்கிள் ஓடிட்டு இருக்கும் போது கீழே விழுந்து அடிப்பட்டதுக்கே 3 கயிறு எனக்கு கட்டி விட்டாங்க சார். எதுக்கு இது கட்டியிருக்காங்க? எனக்கு முட்டில் லைட்டா அடிப்பட்டதுக்கே. ஓ, இந்த முட்டியில அடிபட்டா ஒவ்வொரு டைம் ஒரு கயிறு கட்டுறாங்க. மொத்தமா 3 அடிபட்டிருக்கீங்க சார். அது ஒரு அடி, முட்டியில பட்டது ஒரு அடி. கயிறுக்கும் அப்ப அடிக்கும் சம்பந்தம் இருக்குதா? இது பெரிய டெக்னிக்கா இருக்கு. இல்ல சார், ஆக்சுவலி வீட்ல வந்து அடி விழுந்துட்டே இருக்கு, அடி மேல அடி விழுகுது. 3 அடி ஆயிடுச்சு, இதுக்கு மேல ஒரு அடி கூட விழுகக்கூடாதுன்னு அம்மா. கயிறு பிரச்சனையா இருக்கா உனக்கு இந்த கயிறு கட்டுறது? சார் 4 கயிறு கட்டிருந்தாங்க சார். மம்மிக்கே தெரியாம நான் கழட்டி வீசிட்டேன் சார். மம்மிக்கே தெரியாம கழட்டி வீசிட்டீங்களா? இல்ல அது என்ன பிரச்சனையா இருக்கு சொல்லுங்களேன். சார் சும்மா டைட்டா கட்டி விடுறாங்க சார் எல்லாத்தையும்.
திருப்பி போய் இந்த மாதிரி குறும்பெல்லாம் பண்ணக்கூடாது, கடவுள் நமக்கு துணை இருக்கு. அதுக்கும் கயிறுக்கு எனக்கு சமயம். இந்த கயிறு போட்டு நீங்க செயின் போட்டு வீட்டுல பிடிச்சிருக்க மாதிரி சொல்றீங்களே. மந்திரிச்சு விட்டுருக்கேன் சார். இந்த கயிறெல்லாம் மந்திரம் போட்டு உன்னை கண்ட்ரோல் பண்ண கட்டிருக்காங்களே, அதை பார்த்து பயம் இல்லையா? சாமி இருக்கிறதே உண்மைன்னு தெரியல சார். சாமி இருக்கிறது உண்மைன்னு தெரியலையா? அப்புறம் எதுக்கு இந்த கயிறை கேட்டீங்கன்னு கேட்குற? என்னடா ஒரு மாடல் மாதிரியே இருக்கேடா தம்பி. மாடல் தான் சார். அப்படியா? நீ வா, மாடலிங் பண்ணலாமா? ராணா, சூப்பர் பவர் யாருக்கெல்லாம் இங்கே வேணும்னு ஆசைப்படுறீங்க? இப்போ திடீர்னு உங்களுக்கு இந்த ஷோவில் உங்களுக்கு ஒரு சூப்பர் பவர் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா வந்து வேலைக்கு போகக்கூடாது சார். உங்கள் அம்மா வேலைக்கு போகக்கூடாது, எதனால்? ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டப்படுறாங்க. அடுத்து எனக்கு சூப்பர் பவர் வந்துச்சுன்னா அம்மாவுக்கு வந்து வேலை பார்க்கக்கூடாது. ஏன்னா நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே கால் வலிக்குது, கை வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. மருந்து தேய்ச்சி விட்டாலும் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ வேலைக்கு போகலன்னா சூப்பர் பவர் வந்த உடனே அவங்களுக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்துர்லாம். அம்மா வேலைக்கு போகாமல் வீட்டில் வந்து நல்லபடியாக பார்த்துக்கலான்னு சொல்கிறீங்க. அடுத்து மம்மிக்கு தூக்கம் வேணும் சார். அம்மாவுக்கு தூக்கம் வேணும். ஏன் தூக்கம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா எங்கள் மம்மி வந்து ஐடி கம்பெனியில் வந்து நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்குறாங்க. அதனால் வந்து அவங்க தூங்கவே மாட்டாங்க. காலையிலேருந்து தூக்கமே இல்லை. காலையில் எங்களுக்கு லஞ்சு செஞ்சு கொடுத்துட்டு அவங்க ஒரு 5 or 15 minutes தான் தூங்குவாங்க. அந்த அந்த தூக்கம் பத்தாது. அதனால் நைட்டு ஃபுல்லாக தூங்கணும் அப்படின்னு ஆசை. அப்புறம் எங்கள் டேடிக்கு வந்து சாட்டர்டே சண்டே லீவ் கிடைக்கணும். ஏன்? டேடி எப்போவுமே வீட்டில் இருக்க மாட்டார், ஆஃபீஸ் போயிடுவார். அதனால் போர் அடிக்கும் எங்களுக்கும். வீட்டில் இருந்தால் டேடி கூட படம் பார்ப்போம். அந்த 2 நாள் உங்களுக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சொல்லுங்கடா சொல்லலாம். உங்களுக்கு சூப்பர் பவர் வந்தால் அப்பா அம்மா கிட்ட இருந்து எந்த கஷ்டத்தை மாற்றுவீங்க? எங்கள் அப்பா அம்மா எப்பவுமே வீட்லேயே இருக்கணும். எப்போவுமே வீட்டிலே இருக்கணும். ஏன்? ஆஃபீஸ் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆஃபீஸ் போய் கஷ்டப்படுறாங்களா? ஏன் கஷ்டம்? அங்கே போனால் சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சவங்க ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. இது என்ன கஷ்டம்? நைட்டு வந்தால் அவங்க அம்மாவுக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது சொல்லுவாங்க. அதனால சொல்லுங்க சார், எங்கள் அப்பா எனக்கு பவர் வந்துச்சுன்னா எங்கள் அப்பா அம்மாவை பாதுகாத்தா மட்டும் போதும் சார். உங்கள் அப்பா அம்மாவை பாதுகாத்தா போதும். என்ன பாதுகாப்பீங்க? அவங்க பாதுகாப்பு வீட்டில் தானே இருக்காங்க. சொல்லுங்க. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா? என்ன பிரச்சனை வரும்? திருட வந்து வீட்டை திருடிட்டா அந்த மாதிரி சார். அந்த மாதிரி. ஓகே சார், எனக்கு சூப்பர் பவர் வந்ததுன்னா எங்கள் அப்பா என் கூடயே இருக்கணும் சார். எப்பயுமே எங்கள் அப்பா வேலையில் தான் சார் இருப்பார். கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார் சார். கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரா? சரி, அப்பாவோட என்ன விளையாடணும்னு ஆசைப்படுறீங்க? அப்பா கூட வெளியே போகணுன்னு ஆசை. எனக்கு சூப்பர் பவர் கிடைச்சிதுன்னா எங்கள் அம்மாவை ஆஃபீஸ்க்கு போக விட மாட்டேன். ஏன்னா அவங்க வந்து நிறைய அவங்க ஆஃபீஸில் உட்காரவே கூடாது, நின்றுட்டே இருக்கணும். அதனால எங்கள் டேடியும் காலையில் பார்த்துக்கிட்டு நைட் டியூட்டிக்கு போயிடுவாங்க. அப்புறமா எங்கள் பாட்டி தான் எங்களை பார்த்துப்பாங்க. அதனால எனக்கு சூப்பர் பவர் வந்துச்சுன்னா எங்கள் மம்மியை நல்லா பார்த்துப்பேன். அவங்களுக்கு தேவையானதை நான் வாங்கி கொடுப்பேன். எல்லாரும் சொன்ன மாதிரி எனக்கும் எங்கள் அம்மா மட்டும் வேலைக்கு போவேனாம். ஏன்னா அம்மா வந்து எப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்களோ எனக்கு வந்து என் கூட விளையாடுறதுக்கு யாருமே இல்லை. ஏன்? என்னாச்சு? அண்ணனும் விளையாட மாட்டான். அப்பாவை கூப்பிட்டா அப்பா வர மாட்டாங்க. அப்பா வேலைக்கு போயிடுவாங்க. அப்பா வேலைக்கு போயிடுறாங்க. அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அதுவும் இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. யாருமே விளையாடுறதுக்கு இல்லை. அண்ணனை கூப்பிட்டா அண்ணனும் வரமாட்டான். அண்ணன் ஃபோன் நோண்டுவான், இல்லை ஸ்கூலுக்கு போயிடுவான். மோஸ்ட்லி விளையாட முடியாது. அம்மா இருந்தாங்கன்னா அம்மா கூட விளையாடுவேன் கொஞ்ச நேரம். அந்த கொஞ்ச நேரம் கூட ஜாலியாக இருப்பேன். ஆனால் அம்மா இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சதுலேருந்து அம்மா கூட விளையாட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே எனக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால அம்மா வந்து வேலைக்கு போகக்கூடாது, அதுதான் நான் வீட் பண்ணுவேன். ஓகே, இப்போ நீ இது என்னைக்காவது அம்மா கிட்ட சொல்லியிருக்கியா?
அம்மா கிட்ட ஒரே ஒரு தடவை ஃபீல் பண்ணி அழுத்திருக்கேன். ஆனா அப்போ அம்மா கேட்கல, வேலைக்கு போனாதான்ப்பா காசு கிடைக்கும் அப்படின்றாங்க. ஆனா வந்து எனக்கு போர் அடிக்கும், வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. விளாட அண்ணன் கூப்பிட்டா அண்ணனுக்கு வந்து படிக்கணும், 12th நெக்ஸ்ட் இயர் காலேஜ் போகணும், அதனால படிக்கிறதே அண்ணன் பார்த்துப்பான். என்ன படிக்கிறீங்க நீங்க? நான் 6th படிக்கிறேன். 7th படிக்கிறீங்க. சொல்லுங்க, உங்க குழந்தை வந்து உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு இவ்வளோ எமோஷனல் ஆகி ஜாலி டைப் சார். என் ஹஸ்பண்ட் வந்து அப்படி இல்லை, அவர் எக்ஸ் ஆர்மி. ஸோ அவர் வந்து ஜாலியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அவருக்கு வேலைக்கு போகணும், வீட்டுக்கு வரணும், சாப்பிடணும், தூங்கணும், அதுதான் அவருடைய தாட்டு. மற்றபடி நாங்கள் ஏதாவது கேட்டால் காசு கொடுப்பாங்க. இப்போ ஒரு கடைக்கே போகிறோன்னா உனக்கு பிடிச்சிக்கிட்டா எடுத்துக்கோ, இது வேணுமா வாங்கிக்கோ, அவ்வளோதான். அவருடைய மைண்ட் ஃபுல்லாகவே காசை கொடுத்தா கிடைக்கும். பிறந்ததுலேருந்தே அவளுக்கு அவங்க அப்பா கூட விளையாடணும்னு ஆசை, எனக்கு டைம் ஸ்பெண்ட் கிடைக்கல. அவங்க அப்பா ஆர்மிங்கிறதுனால அப்படியே போயிட்டாரு. நான் மட்டும்தான் ஆர்மில இருந்தனால அவர் கொஞ்சம் இறுக்கமாவே இருக்கக்கூடிய சூழலா, குழந்தைங்களோட பேசி பழகக்கூடிய அவங்க சுபாவம் அப்பா குறைவுங்கிற கிடையாது சார். வேலைக்கு போகணும், சாப்பிடணும், தூங்கணும். நான் மட்டும்தான் பொண்ணு கூட சின்னதா ஒரு கேப் கிடைச்சாலும் சரி, பாப்பா விளையாடுவோமா, ராஜாராணி விளையாடுவோமா, அவளுக்கு எது விருப்பமோ. இப்போ கூட மொபைல் பார்க்க கூடாதுங்கிறனால அவளுக்கு ஒரு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் வாங்கியிருக்கேன். அது அவள் செய்யும்போது கூட சேர்ந்து நான் செய்வேன். நான் வேலைக்கு போயிட்டு 7 மணிக்கு தான் சார் வருவேன். வெளியே எங்கேயாவது போகலான்னு சொன்னா கூட வரமாட்டார் சார். போயிட்டு வாங்க, காசை கொடுத்து நீங்க போயிட்டு, காசை கொடுத்தா எல்லாம் கிடைக்குங்கிறது அவங்க அப்பாவோட மைண்ட் செட். விளையாடணும்னு நினைக்கிறியா, பிளே ஸ்டோர் போ, இங்க போ, அங்க போ. எனக்கு இதெல்லாம் உங்ககிட்ட வேணும்னு கேட்கறதா இருந்தா உங்க அப்பா கிட்ட என்ன கேட்பீங்க? ஃபர்ஸ்ட் திங் ஹாப்பினஸ். எப்பவுமே என் கூட விளையாடவே மாட்டாங்க, வருவாங்க, ஆஃபீஸ் போவாங்க, அவ்வளோதான். இது மட்டும்தான் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் டியூட்டி. ஆனால் அது மட்டும் கிடையாது, எங்களோட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணா கூட போகுது எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எங்கள் சித்தப்பா அப்படி கிடையாது, ஆஃபீஸ்க்கும் போகிறாரு, நைட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆகும். ஆனால் நாங்கள் வந்து ஹாலிடேஸ் விட்டு அங்கே போயிடுவேன். சித்தி வீட்டுக்கு போனப்போ சித்தப்பா சம்டைம்ஸ் வருவாங்க. அப்போ நைட்டு தான் வரும், அப்பயும் வேலைக்கு தான் போவாங்க. காலைல போயிட்டு நைட்டு தான் வருவாங்க. அது வரைக்கும் நாங்களும் முழிச்சிருப்போம். சித்தப்பா வந்தவொடனே டயர்டாக இருக்குன்னு கூட பார்க்காம எங்கள் கூட விளாடுவாங்க. அதனால எங்கள் சித்தப்பா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் எங்கள் அப்பா வந்து ஒரு நாள் கூட அந்த மாதிரி விளாண்டதே இல்லை. சனி ஞாயிறு லீவு விட்டா போதும் சார், வெள்ளிக்கிழமை சாயந்தரம் லீவ் விட்டா நான் பூந்தமல்லிக்கு போறேன் அப்படின்னு அவங்க சித்தி வீட்டுக்கு போயிடுவா சார். திரும்ப ஞாயிற்றுக்கிழமை நைட்டு யாராவது கொண்டு வந்து விடணும், இல்லை திங்கக்கிழமை காலையில கொண்டு வந்து விடணும் அவளுக்கு. இந்த ஷோவில் அப்பா எனக்கு இது எங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படுது, உங்கள் டைமை எனக்கு கொடுங்க, இல்லை எனக்கு இந்த மாதிரி விளையாடணும்னு ஆசை இருக்குன்னா என்ன நீங்கள் அவங்ககிட்ட கேட்பீங்க? ஒரு 2 மினிட்ஸ் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, அதுவே எனக்கு ரொம்ப நேரம் மாதிரி. எனக்கு 2 மினிட்ஸ் போதும், கொஞ்ச நேரம் என் கூட பேசி சிரிச்சு அந்த மாதிரி பண்ணணும். உங்கள் அப்பாவோட பேர் என்னம்மா? மதிவாணன் சார். நீங்கள் ஆர்மியிலேருந்து எத்தனையோ உயிர்களை பாதுகாக்க, இந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்காக நீங்கள் ஆர்மியில் இருந்துட்டு வந்திருக்கீங்க. இந்த ஷோ மூலிமா ஒரு சாதாரண ஒரு குடிமகனாக ஒரு ஆர்மி சோல்ஜருக்கு வைக்கிற என்னோடய ரிக்வெஸ்ட்டு, உங்கள் குழந்தையோட ஒரு 2 நாள் தயவு செஞ்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, அந்த குழந்தையோட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷோ மூலிமா வா தமிழாவோட மூலியமாக நான் வைக்கக்கூடிய என்னுடைய ஒரே சின்ன கோரிக்கை, உங்கள் பொண்ணு இன்றைக்கி கண்கலங்கி இங்கே பேசுனது வந்து, அப்பா எனக்கு இதை வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு அதை கார் வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு வீடு வாங்கி கொடுங்க, அப்பா எனக்கு இதை செய்யுங்க அதை செய்யுங்க, எதையுமே கேட்கல. அப்பா உங்கள் அன்பை கொடுங்க, உங்களோட கொஞ்சம் நேரம் பேச டைம் கொடுங்க, அப்பா உங்களோட விளையாடுறதுக்கு கொஞ்சம் நேரத்தை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதை கொடுக்க முடியாத ஒரு அப்பாவாக நம்ம இருந்துடக்கூடாது. இது என்னைக்குனாலும் மாற்ற முடியாது. ஸோ ப்ளீஸ் அவங்களுக்கான டைமை நீங்கள் கொடுங்க. இந்த ஷோ மூலிமா மாறினா இது மாற்றத்திற்கான ஒரு ஷோ. வா தமிழா வா, தொடர்ந்து பேசுவோம். மாற்றத்திற்கான ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு தொடங்கி இருக்கிறது. உங்கள் அப்பா கட்டாயம் உங்களோட பேசுவார். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம்.